ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியா சென்னைக்கு நாட்டு கிளாசிக்கில் எபிசோட் 93 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் அப்படி போயிடலாம். ஏன்னா நேற்று ரொம்ப பரபரம் முடிஞ்சு குழப்பம் முடிஞ்சிச்சு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு நாங்களே பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்தே தெளிவாயிடுவோம். வாங்க. சொன்னா கவுட்ட காப்பாத்திக்கிறான். சரியான நேரத்துல வந்து குணப்படுத்துற உன் கைகள்ல இருந்த தீய எண்ணத்தை கண்டுபிடிச்சு என்ன காப்பாத்திட்டான். ஆமா, நாங்க 2 பேரும் மெடிக்கல் கார்ப்ஸை சேர்ந்தவங்க தான். அவ தாக்குறதுக்கு தான் சக்கராவை உருவாக்குறான்னு பார்த்ததும் தெரிஞ்சிருச்சு. கபுட்டோ நம்ப மாட்டேன். ரொம்ப நம்பணுனே. உனக்காக நீ நேசிச்ச 2 பேரை நான் உயிரோட நம்புறான். உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த கிராமத்தை அழிக்க மாட்டேன்னு சத்தியமும் பண்ணேன். எதிரி மாறுவான்டா, துரோகி மாற மாட்டான்டா. துரோகியை நம்பவே மாட்டேன்டா. நான் வேற அவன் கண்ணில் பார்த்துலாம் சொல்லிட்டு இருந்தேன். கிராமத்தை அழிக்க மாட்டேன்னு நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் அது பெரிய போய். ஆனா அதையும் தாண்டி இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்னோட மனசுல என் வாழ்க்கையில ஒரு நொடியாவது அவங்கள திரும்ப பார்த்துட மாட்டோமான்னு ரொம்பவே ஏங்கி தவிச்சேன். அவங்கள ஒரு தடவை தொட்டு அதை உணரணும்னு நினைச்சேன். கடைசியா ஒரு தடவை அவங்களோட அழகான சிரிப்பை பார்க்கணும்னு நினைச்சேன். ஒரு நொடி அவங்க 2 பேரையும் உயிரோட பார்க்கறதுக்காக நீ கேட்டதுக்கு சம்மதிச்சிருப்பேன். நான் அவ்வளவு பலவீனமா இருந்தேன். கடைசியா அவங்கள பார்க்க ஆசைப்பட்டேன். என்னோட சுயநலத்துக்காக கிராமத்து மக்களை பத்தி யோசிக்காம நான் விட்டுட்டேன். அவங்கள நீங்க நருட்டோ மூலமா பார்க்கலாம். நான் ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுத்திருப்பேன். ஆனா அவங்க முகமும் அவங்க ஞாபகமும் தான் என்ன தடுத்துச்சு. அக்கா இங்க பாரு சொன்னாடே. அவங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள ஒரே ஒரு தடவை கட்டி பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்பதான் ஒருத்தன் ஞாபகத்துக்கு வந்தான். கொடுத்த வாக்க என்னைக்கும் மீறினதா சரித்திரமே இல்ல. அந்த பையன் எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினா அதை நான் பல வருஷமா மறக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தது. எங்க தாத்தா இந்த கிராமத்தை உருவம் வேற, அவன குணம் ஒண்ணுதான். அதனால இந்த கிராமத்தை நான் நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா நான் ஹோகாகேவோட பேரனாச்சே. இந்த மொத்த கிராமத்தையும் உருவாக்குனது அவருதான். நான் இந்த கிராமத்தையும் இங்க இருக்கிற மக்களையும் மனசார நேசிக்கிறேன். அவங்கள நான் பாதுகாப்பேன். சரி, நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன். என் தாத்தாவோட வழியிலேயே போய் அவர் மாதிரியே வாழ்ந்து காட்டுவேன். நான் புண்ண மாதிரி கிடையாது. எனக்கு ஹோகாகே மேல மரியாதை இருக்கு. ஒரு நாள் கண்டிப்பா நான் அவரை மாதிரி ஆவேன், சாதிச்சு காட்டுவேன். மக்களுக்காக இப்ப இருக்கிறத விட இன்னும் சிறந்த உலகத்தை உருவாக்குவேன். சகோதரி இறந்ததுக்கு அப்புறம் இதுதான் என்னோட கனவு. நான் படுற எல்லா கஷ்டமும் அதுக்காக தான். அவங்க எல்லாருக்கும் இருந்த கனவை இவன் எனக்கு ஞாபகப்படுத்தினா அந்த கனவுக்காக அவங்க உயிரையே கொடுத்தாங்க. ஏன்னா அதை அவங்க அவ்வளவு நேசிச்சாங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லாமே ஒரு நாள் அழிவு சந்திக்கும்னு நீ சொன்னல்ல. அது உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என் மனசுல இருக்கிற வழி போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது கண்டிப்பா போகாது. நீ உன்னோட முடிவை எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்ப எனக்கு வேற வழியே இல்லை. என்னோட பலத்தை தான் பயன்படுத்தி ஆகணும்.
deal is off. வா ஒப்போ அடி ஐயோ பூகமே வருது. தம்பி தப்பான ஆளுகிட்ட நீ சொல்லிட்ட சவால். இத்தனை வருஷத்துல நம்ம ரெண்டு பேரும் மோதினதே இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதுக்குள்ள அவசரப்படாத. அதுக்கு நீ என்ன கடந்து போகணும். அவனோட அவன் வாயை உடைங்க. அவளோட பலம் கொஞ்சம் கூட குறையல. அவளோட தாக்குதல் உண்மையிலே தப்பிச்சு போறீங்க, சண்டை போற மாதிரி வாய் பேசிட்டு தெரியுது. போய் மரத்துல உட்காந்துக்கிறாங்க. மோதுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச இது சரியான இடம் இல்ல. இது ரொம்பவே சின்னதா இருக்கு. ஆ. எனக்கு மாத்திடலாம். அதேதான், நாம சீக்கிரம் வேற இடத்துக்கு போகலாம். நான் இவ கூட இருக்கிறவங்களை தேடி போகும்போது சுனாடே கூட என்னோட தங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். அவன் ஒரு அடியால அந்த கபட்டை போடு. ஒருத்தனால பிரச்சனை வரும்னு சொன்னியே, யாரு அவன்? தெரிச்சு ஓடுறாங்களே. சானிதான். ஜிராயா சிறையா? வராறா அவன் நண்பரு. உன்னை விட மாட்டேன். இங்கேயே உன் கதையும் முடிக்கிறேன். இதுக்கே அவங்கள மயங்க வச்சுட்டு வந்தீங்க. அவங்களும் வந்தா சப்போர்ட்டா வந்திருக்குல்ல. இந்த இடத்துக்கு உங்களுக்கு இதான் பண்ண போறேன்னு தெரியாதுல்ல. அது சரி. ஏதோ ஒரு விஷயம் சுனாடே ரொம்ப கோவப்படுத்திருக்க. அவளுக்கு சீக்கிரம் கோவம் வந்துடும். பார்த்தே கண்டுபிடிச்சிட்டு அவங்க அதுக்கு சம்மதிக்கலையா? அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த பாட்டி எங்க போனாங்கன்னு தெரியலையே. இது அவங்க துணியாச்சு. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுதா டோண்டல்? ஓ அது கூட ஹெல்ப் பண்ணுது. எங்க அந்த வாய் பேசணும். அதுக்குள்ள மூச்சு வாங்குதா? நம்ம எல்லாருக்கும் பயங்கரமா வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இதை முடிச்சிடு. இவனுக்கு தான் மூச்சு வாங்குது. தைஜுட்சுல நான் உன்னோட சிறந்தவன் கிடையாது. ஆனா என்ன ஃபுட்பில்லா? இந்த எக்ஸாம் ஹாலில் ஒருத்தன் போட்டானே அதே மாதிரி. அந்த ஹேண்ட் சைன். அப்ப இவனுக்கும் மெடிக்கல் நின்ஜுட்சு தெரிஞ்சிருக்கு. ஓ அடியில் எது வரும். அங்க ரொம்ப ஆட்டம் காட்டுறான் அவன். பின்னாடி ஓடு. இது தொட்டு விட்டான். என்னோட கை. தொட்டதுக்கே பயங்கரமா அது அஃபெக்ட் ஆகுது. உங்களோட ரைட் பைசப் அப்புறம் லெஃப்ட் கையை நான் தான் பலவீனமாக்கிட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட அதிபயங்கரமான சக்தியை உன்னால வெளிப்படுத்த முடியாது. அப்படின்னா அதை பயன்படுத்தி எனக்கு கொல்ல வேண்டியதுதானே? அது உண்மைதான். இந்த சக்தியை வச்சு தோல்ல ஒரு கீரல் கூட விழாம உன்னோட இதயத்தை சேதப்படுத்த முடியும். ஆனா அதுக்கு ஒரு பெரிய வாளும் சரியான கூலியும் தேவை. இந்த மாதிரி ஒரு பேட்டில் அந்த ரெண்டுத்தையும் கொண்டு வரது ரொம்பவே கஷ்டமான வேலை. ஆனா அது பிரச்சனை இல்லை. நம்மளோட கழுத்துக்கு குறி வச்சா மட்டும் போதும். ஓடுங்க. அடிச்சிட்டான். என்னால மூச்சு விட முடியல. இவன் சாதாரணமான மெடிக்கல் நெஞ்சா கிடையாது. நம்ம சக்தியோட கூட இவ்வளவு வேகமாகவும் இவ்வளவு சிறப்பாகவும் தாக்கல. நான் கொஞ்சம் ஜாகிரதையா தாக்கணும். ஏன்னா உன்னோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ செய்ய வேண்டிய ட்ரைனிங் நிறைய இருக்கு. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு உன்னால நகரவே முடியாது. ஓடு போ. கதையா பேசுற. எப்படி இருந்தாங்க? நான் அவளை குறைச்சி இட போட்டுட்டேன்.
இந்நேரத்துக்கு அவ கண் முழிச்சு இருந்திருக்க கூடாது. அவங்களே மெடிக்கல் நிஞ்சா தானே, சரி பண்ணிப்பாங்கல்ல. இதுக்கு மேல இந்த பேட்டில் நான் விளையாட்டா இருக்க கூடாது. இவளை என்னால கொல்ல முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா நான் என்னோட வலது கால நகத்தை தான் முயற்சி பண்றேன். ஆனா என்னோட இடது கால் நகருது. ஏதோ பண்ணியிருக்காங்க. ஓ அந்த வாயை உடைங்க, அதுதான் எதிர்பார்த்தேன். என் தாக்குதல் வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னால முடியாது. இந்த உரசுமார் வேறு இருக்கானே. இப்ப நல்லா புரியுது. இந்த சைடு அப்படியே ஒர்க் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச மாற்றி மாற்றி ஒர்க் ஆகுது. நினைக்கிறேன். ஒரு வழியா நீ உண்மையை கண்டுபிடிச்சிட்ட. உன்னோட நரம்பு மண்டலம் மொத்தத்தையும் தாக்கி இருக்க. நான் என்னோட சக்கராவை எலக்ட்ரிசிட்டியா மாத்தி உன்னோட உடலை பிரிச்சுக்கிட்டு உள்ள போகிற மாதிரி எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வச்சு தாக்கல. சூப்பர். முக்கியமான இடத்துல அவன் தாக்கியிருக்கா. இது அவனோட மூளையில இருந்து மத்த இடத்துக்கு போற எலக்ட்ரிக்கல் பல்ஸ் இது வேற லெவல் பண்றாங்க. அவனோட மூளையில இருந்து இதை இப்ப தடுக்க நிறுத்திட்டா. அவனோட உடலுக்கு அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாது. அவனோட உடலை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிருக்கா. இந்த நிலைமையிலையும் அவன் எப்படி ஒரு தாக்குதல் பண்ணிருக்கா. ஒரு சாணின் கிட்ட நான் இதை முதல்ல எதிர்பார்த்திருக்கணும். இன்ஜெக்ஷனுக்கு தேவையான சக்கரை பேங்கிட்ட சூப்பர், அவங்களே சரி பண்ணிக்கிறாங்க. முயற்சி பண்ணி பார்க்கிறேன். இந்த சக்கரை பத்துமான்னு தெரியல. நான் என்னோட வலது கையை நகர்த்த முயற்சி பண்றேன். மாற்றி ஒர்க் ஆகுது. இது கால் நகருது. என்னோட இடது வாயா பேசுகிறான் அவனை. என்னோட வலது தோள்பட்டை நகருது. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஆனாலும் சமாளிச்சிடுவேன். என்னால முடியும். எதை நகர்த்தா எதை அசையும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடப்பாவி. என் கதை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சல. இப்போ பாரு. மோதலாம் வா. ஏய், என்ன பண்ணாலும் எப்படி அவன் வரான்? வாய்ப்பே இல்லை. இது அசைய வச்சு இது பண்ணிட்டேன். அதுக்குள்ளே எப்படி இது பண்ண முடியும்? பார்க்கலாமா? இராயா வந்துட்டாங்க. சொன்னானே எங்க? இருக்கிறாங்களே பின்னாடி. ஆ. ராயா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. என் பழைய நண்பா. ஒரு உச்சி மாறோ. நல்லா இருக்கே நண்பா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப பார்த்த மாதிரி இப்பவும் அப்படியேதான் இருக்க. எல்லாரும் அப்படியே தாங்கிறீங்க. துரோகியை பாடுறா. நருட்டோ. நீ இவனை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கியா? ஆமா, நான் சந்திச்சிருக்கேன். ஜோனின் எக்ஸாம்ஸ்ல ஒண்ணா கலந்துக்கிட்டோம். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க காபுட்டோ? வழிய விடு. ஜிராய தள்ளு. இவனை நான் பாத்துக்கிறேன். நீ தாக்குதல இருந்து மீண்டும் வந்தாலும் நீ போட்டு விட மாட்டேன். எவ்வளோ பயம் பாரு. இன்னும் நீ முழுசா குணமாகல. நிக்க விடலையே. அதையும் முடிக்கிறேன். ஆனால் மாற்றி மாற்றி ஒர்க் ஆகி சமாளிக்கிறாங்க. உங்க ரத்தத்தை பார்த்தா வீக் ஆச்சு. போயிடுச்சு. இப்ப நான் என்னோட முழு பலத்தை பயன்படுத்துறேன். ரெண்டு லெஜெண்டரி சாணன்களை ஒரே நேரத்துல தோக்கடிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த ரெண்டு சாணன்ல ஒரு சாணனோட கதையை நான் முடிச்சிட்டேன். போச்சு. சினாரி, இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருக்கா? அவன் கெட்டவன்டா, அவ்வளோதான். பாட்டியும் எதுக்காக சண்டை போடுறாங்க? உனக்கு ஏதோ ஒன்று சீக்கிரமா புரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நருட்டோ.
தோக்கடிக்க முடியல. உசுப்பேத்துறான் வேற. உனக்கு கேள்விக்கு பதில் தெரியணும்னா அவனோட ஹெட் பேண்டை பாரு. ம். ரோஜ்குமாருக்கு தான் வேலை செய்யறான். சரியா சொன்ன. நான் வில்லேஜ் ஹிடன் இந்த சவுண்டடைய சீக்ரெட் ஸ்பை. என்னது உளவாளி? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ சொல்றதெல்லாம் ரொம்ப நம்பினாங்க. ஆனா நீ ஜோர்டன் எக்ஸாம்ஸ்ல எங்களுக்கு உதவி பண்ண, எங்க உயிரை காப்பாத்துன. உங்க எல்லாரும் பத்தின தகவலை சேகரிக்க தான் நான் அந்த மாதிரி செஞ்சேன். அது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இருந்தாலும் நான் நிறைய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலயும் முக்கியமா உன்னை பத்தி. உனக்குள்ள நிச்சாக்களுக்கு தேவையான திறமையே இல்ல. நீ சாஸ்கேக்கு ஈடே கிடையாது. ஓ, அவனே வாயை கொடுத்து மாட்டிக்கிறான். தன்னம்பிக்கையில் விளையாடுற நீ. இவங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லை. என்னாச்சு? இந்த ரத்தத்தை வச்சே வீக் பண்ணிடுறாங்க. நீங்க எல்லாத்தையும் ஒரே ஆளா சமாளிக்கணும்னு தேவையே இல்லை. நான் உதவி பண்றேன். அதுக்கு தானே நான் கூட இருக்கேன். சுனாடே பாட்டி, இவ்வளவு நேரம் என்ன முறைப்பையோ முடிச்சுக்கோ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ வெறும் ஒரு சாதாரண கெனன் மட்டும்தான். உனக்குள்ள இருக்கிற அந்த மிருகத்தை பார்த்து நான் பயந்தது உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா 3 லெஜெண்டரிஸ் ஆனன்களுக்கு நடுவில் ஒன்று பார்க்கும்போது எனக்கு சுத்தமா பயமாவே இல்லை. ஏன்னா அவங்க முன்னாடி நீ ஒரு சாதாரணமான பொடி பையன், அவ்வளவுதான். இதுல நீ தலையிடாத. நீ பார்த்த பழைய நரட்டும் இல்லடா அவன். இல்ல நீ செத்துருவ. ஐயோ, இவருனாலே முடியல. அவனுடைய ரைட் ஹேண்ட்ல ஏதோ அடிபட்டிருக்கு. ஷேடோ க்ளோன் ஜூட்சு. அவனை நான் இப்ப விடாம தாக்க போறேன். ரைட் சைடுல இருந்து அட்டாக் பண்ணி ஆகணும். அப்ப அவனால டிஃபெண்ட் பண்ண முடியாது. உன்னை விட மாட்டேன். என்னுடைய கண்கள். போச்சு. ஓ, அது விஷ ஊசி. என்னோட வேகம் குறைவா தான் இருக்கு. என்னால தப்பிக்க முடியாது. இப்ப இருக்கிற ஒரே வழி. ஆட்டங்க. ஹெட் பேண்டை வச்சு அதை தடுத்துட்டோம். அட்டகாசமான மூவ், அதுல சந்தேகமே இல்ல. ரொம்ப நன்றி ஷிசுனே. அப்ப இதுதான் விஷயமா? திரும்ப ஆட்டா போடாங்க. பிளாஸ்மா பில். திரும்ப திரும்ப போட்டு எனர்ஜி ஆயிடுறான். அவன் உடம்புல எழுந்த ரத்தத்தை இந்த பில்ல வச்சு சரி பண்ண முயற்சி பண்றான். அவனும் என்ன மாதிரியே ஒரு மெடிக்கல் லிஞ்சா. நம்மளால நிறைய ரத்தத்தை இழக்க முடியாது தானே கபோட்டோ. லோட உணர்ச்சி மாறும். உங்க கைகள் இருக்கிற பேண்டேஜை எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ இவன் தான் அந்த ஒரோச்சி மாறுவா. ஒரு வழியா நம்ம 2 பேரும் நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கலாம். ஷிஷுனே, சொல்லுங்க. ஒரோச்சி மாறு கூட ஒருத்தன் வந்திருக்கான். அவனை நீ பாத்துக்க. என் நண்பன் ஒரோச்சி மாறுவை நான் பாத்துக்கிறேன். சூப்பர். ஆடா. அப்பா போன எபிசோட்ல குழப்பமா முடிஞ்சிச்சுங்க. இவங்க வந்து உரைச்சி ஹெல்ப் பண்ணுவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்னு எங்களுக்குள்ள எக்கச்சக்க டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. நான் நினச்சேன் இவங்க வந்து கண்டிப்பாக மாற மாட்டாங்க. ஏன்னா வந்து நருட்டோ வந்து அந்த உருவத்தில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இறந்துட்டாலுமே அவங்க குணத்தில் இன்னொருத்தன் இருக்கான்றப்போ அவங்க வாழ்கிற மாதிரி தான். நான் இந்த ஃபர்ஸ்ட் ஓகே சொன்ன அந்த வார்த்தை, நான் இறந்துட்டாலும் என்னுடைய அந்த நம்பிக்கையில் வந்து நான் வாழ்ந்துட்டு தான் இருப்பேன்.
நான் வந்து கபோட்டை ரொம்ப நம்பினேன். சரி கொஞ்சமாவது புத்தி வரும். உரோச்சிமார பத்தி ஏதோ அனலைஸ் பண்ணியிருப்பான். நம்ம நிலைமையே ஒரு நாள் இப்படிதான் அப்படிலாம் யோசிச்சிருப்பான் அப்படின்னு ரொம்ப நம்பினேன். கடைசியில் பல்ப் ஆயிடுச்சு. நான் அதுவும் அதான் அவன் சொன்னேன். அவன் கண்ணை பார்த்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு வேற நான் பேசிட்டுக்கிறேன். அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டே இருந்தானா, சரி ஏதோ யோசிக்கிறான் ஒரு வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு அவன் பார்வை. பார்த்தா லாஸ்டா வேற மாதிரி ஆயிடுச்சு. அது வாழ்க்கையில் அடிபட்டிருக்கணும்டா. அது வந்து அதான் சொன்னேன், எதிரி கூட மாறிடுவாங்க, அவங்க கூட நம்ம வந்து நம்பலாம். பட் நம்பிக்கை துரோகி மட்டும் நம்பவே கூடாது. நான் நம்பவே மாட்டேன். கபூட்டை வந்து நீங்கள் என்னதான் இதுக்கு அப்புறம் சொல்கிறேன், எத்தனை எபிசோட்லாம் வந்து என்ன காமிச்சாலும் அவனை டவுட்டோட தான் நானே பார்ப்பேன். நம்ப மாட்டேன்னு. ஸோ வந்து எனக்கு லைஃப்லேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி இது துரோகிங்களை மட்டும் நம்பவே கூடாது. அது எப்போவுமே அது அது மாறவே மாறாது. அந்த குணம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு கபூட்டாவும் அது மாதிரி தான். அவனை நான் சுத்தமாக நம்பவே இல்லை. அது மாதிரி தான் முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக இப்போ 3 பேருக்கு ஃபைட் ஸ்டார்ட்டுங்க. இது வந்து வேற லெவலில் போக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. 3 லெஜெண்டரி சானியன் வந்து மோத போகிறாங்க. இல்லை இப்போ சுனாடே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் தனியாக மோதணும்னு வந்துட்டாங்க. யாரும் வேணாம் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் மயக்கத்தில் வச்சுட்டு இவங்க வந்திருக்காங்க. யாரும் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஜிராயோட வந்திருந்தாலே நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து மோதி இருந்தாலே கரெக்டாக இருந்திருக்கும். தேவையில்லாமல் வந்துட்டு தனியாக மாட்டின மாதிரி தான். கரெக்டாக பாருங்கள், எப்பயும் வீக்னஸில் தான் அடிக்கிறாங்க. அந்த ரத்தத்தை வச்சு இப்போ சமாளி முடியாது தெரிஞ்சு போச்சு கபோட்டனால. ஸோ அவரே வந்து ரத்தத்தை வச்சு தெறிக்க வச்சு அவங்கள வீக் பண்ணிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது உரோச்சிமாரும் ஜிராயாவும் மோத போகிற அந்த தருணங்க, எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இவங்க 2 பேரும் எப்போ மோதிக்க போகிறாங்க, எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனாலும் இதில் ஒரு தயக்கமும் இருக்குது. ஏன்னா வந்து ஜிராயா இப்போ வீக்காக இருக்கார் அவங்க கொடுத்த அந்த மருந்துனால. ஸோ இப்போ ஈக்குவலாக மோத முடியுமா அப்படின்றதும் தெரியல. அண்டு வந்து இப்போது கபுட்டோக்கு நருட்டோவும் இருக்கான், அண்டு லேடி சுனேரா கூட இருப்பான், அவங்களும் இருக்காங்க. ஸோ சமாளிப்பாங்க, எப்படியா ஒன்று பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை சுனாடே வந்து ஜிராயா அந்த இடத்துல கூட்டு வந்தா உரோச்சிமார கோவம் தானே வரும். என்ன நான் ஒன்று கூப்பிட்டா நீ இவங்கெல்லாம் கூப்பிட்டு வர அப்படின்ட்டு அப்பயே ஒரு டவுட் வந்துடும். இவங்க என்னன்னா உரோச்சிக்கு டவுட் இல்லாமல் அந்த பவரை கொடுத்து அவனை ஒன்று பண்ணலான்னு எதிர்பார்த்தாங்க. அதனால தான் அப்புறம் கபுட்டோ வந்து என்னால் அங்கே ஃபைட் பண்ண முடியாது, சின்ன இடமா இருக்கு அப்படின்னு சொன்னப்போ ஃபைட் போடுறதுக்கு எந்த இடமா இருந்தால் அதே இடத்துல தான் அவங்களும் ஃபைட் போட போகிறாங்க. ஸோ அவன் என்னன்னா அந்த நரோட்டோ இருக்கிறது ஜிராயா இருக்கிறதுலாம் பார்த்துட்டான். இங்கே இருந்தால் நமக்கு டேஞ்சர்னு சொல்லிட்டு அழகாக அவன் பிளேஸ்க்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் நல்லா, ஆனால் செம்ம ஃபைட் பண்ணான். அவனும் பயங்கரமாக தான் பண்ணான். பட் சுனாடே தான் எவ்வளோ அடித்தாலும் திரும்ப வந்து எதிர்பார்க்காத டைமில் பயங்கர அடிலாம் கொடுத்து அந்த கையை அசைச்சா கால் அசைச்சா கைன்னு மாறி மாறி இது பண்ணுறதுலாம் வந்து செம்மையாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அதுவும் சுனாடே வந்து அந்த காலோட மேலே தூக்கி ஒரு போட்டு தான் அந்த இடமே அப்படியே பள்ளமாயிடுச்சு. அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஆமாம், ஆனால் இவங்க இடம் இருக்கிற இது வந்து பூகமாக வெடிக்கும்ன்றது தான் தெரியுது. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்ததில்ல இந்த மாதிரி அடித்தால தெரிச்சு உடையிறது சதறதுலாம் அந்த அளவுக்கு பார்த்ததில்ல. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான லேடி தான் அவங்க. ஒரு சின்ன வீக்னஸ் தான், அது மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒக்காகவா ஒருத்தரை முடிவு பண்ணுறாங்கன்னா சாதாரணம் இல்லைன்றதும் தெரியுது. இவ்வளோ இருந்தால் தான் இருக்க முடியும். நான் வந்து கொஞ்ச நேரத்தான் காலை தூக்கி எனக்கு என்ன நடக்குது இவங்க வேற ஆகும்னாங்களா, எனக்கு அப்புறமா தான் லேட்டாக தான் ரியலைஸே ஆகுது. எப்பா என்னமோ பண்ணுங்கிறாங்க அப்படின்ட்டு டக்குன்னு எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்க அப்படி காலை தூக்கி நின்னதும் ஸோ அதெல்லாம் வேற லெவல். எனக்கு அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதாவது 50 வயசு உள்ள ஒரு கிளவி ஒரு பாட்டி அப்படின்னு பேசிட்டு இங்கே ஃபைட் இப்படி போட்டுருந்தா எப்படி இருக்கும், ஷாக்காக தான் இருக்கும். அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஓகேங்க, இப்போ பழையபடி விறுவிறுன்னு ஆரம்பிச்சிச்சு. நடுவில் சொன்னோம் 2 எபிசோடுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஸ்லோவாக போகுது அப்படின்ட்டு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி 10 மடங்கு இந்த விறுவிறுப்பு அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. நல்லா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட நம்ம சீக்கிரம் பார்த்துருவோம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காம லைக் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.